ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் பச்சடி செய்கிறது எப்படின்னு பார்ப்போமா. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் கடுகு உளுத்தம் பயிர் போடுங்க. அதை போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா, ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், 2 கொத்து கறிப்பிலை போட்டிருக்கேன். போட்டு அதை வதக்கிடுங்க. அது மேலே துருவி வச்ச மாங்காய், ஒட்டு மாங்காய், இது ஒட்டு மாங்காய் தோல் எடுத்துகிட்டு நான் துருவி வச்சுருக்கேன். அழகாக போட்டு அதை வதக்குங்க. அதை வதக்கி நல்லா வதக்கி அது வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளித்து விடுங்க. ஊற்றாதீங்க, தெளித்து விடுங்க லைட்டாக. ஏன்னா துருவி வச்சுருக்கிறதுனால மாங்காய் உடனே கரைஞ்சிடும். லைட்டாக தெளித்து விட்டு ஒரு தட்டு போட்டு அந்த மாங்காவை மூடிடுங்க. மூடி வச்சிங்கன்னா அழகாக வெந்துடும் பாருங்கள். இதை பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். மாங்காய் கரைஞ்சி அழகாக வந்துருச்சு. அப்படியே அதில் கை வச்சிங்கன்னா மசிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வந்துருச்சு. பொடி பண்ணி வச்ச வெல்லத்தை எடுத்து அந்த மாங்காய் கூட கலந்து நல்லா கிண்டுங்க. கிண்டினீங்கன்னா அப்படியே அந்த வெல்லம் கரையும். வெல்லம் கரைஞ்சிருச்சுனாக்கா அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்ட மாரி இருக்கும். அப்புறம் உடனே கொஞ்சம் இருவிடுச்சுன்னா மாங்காய் பச்சடி ரெடி. இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு பவுலில் மாற்றி அழகாக ஒரு தேங்காய் சாதம், புளி சாதம், அதுக்கு சைடிஷ்